ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இங்கே சாட்டர்டே. நேற்று வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது நம்மளோட முருகரோட பர்த்டே செலிப்ரேஷன். இன்றைக்கி எங்கள் ஊர் முருகர் கோயிலில் முருகரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகரை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு பிளான். லீவு தான் குழந்தைங்களுக்கும், ஸோ குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு. என் பெரிய பொண்ணு இது வரைக்கும் எங்கள் ஊர் முருகன் கோயிலுக்கு வந்ததே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கோயிலுக்கு போயிருக்கேன். பட் என்னமோ தெரியல, எல்லா டைமும் அவளை இப்போது கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு இதே வந்ததில்லை. ஒன்று அவளுக்கு வேறு ஏதாச்சும் கிளாஸ் இருக்கும், இல்லை அவளுக்கு ஸ்கூலில் ஏதாச்சும் ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்கும், இல்லை அவளுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக அவள் இது வரைக்கும் அவள் வந்ததே இல்லை. என் சின்ன பொண்ணு நானும் தான் நிறைய தடவை போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி முருகர் கோயிலோட வெப்சைட்டில் பார்த்தா காலையில் 9:30 மணிலேருந்து ஆரம்பித்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நல்ல விசேஷமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. பால் குடம், காவடி, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை. இதுக்கு நடுவில் நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்குது, அன்னதானம் இருக்குது. ஸோ நானும் என் குழந்தைங்களும் இன்றைக்கி போகலான்னு பிளான். எழுப்பி விட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேலையை முடிச்சிருவோமே. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம வீட்டில் விளக்கு வச்சு நம்ம முருகனுக்கு இஷ்டமான திருப்புகழையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள எழுப்பலான்னு. அவங்க 2 பேருக்கு மட்டும்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். டிப்பிக்கலாக காலையிலேயே கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நான் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். ஏன்னா கோயில்லையும் இன்றைக்கி சாப்பாடு இருக்குது. ஸோ சாப்பிடாமல் போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமே சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு இதுதான். இன்றைக்கி முருகனுக்கான ஃபேவரெட் கலர் எல்லோ தான் போட்டிருக்கேன். சாரி கட்டணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே வெயில் பட்டையை கிளப்புதுங்க. சாரி கட்டிட்டு போகிறத நினச்சாலே ஓ மை காட் அப்படின்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி சுடிதாரோடு நிறுத்திக்கலாம். என் குழந்தைங்க எல்லோரும் ரெடி, சாப்பிட்டாச்சு. அவங்க வாங்கலேன் கோயிலுக்கு போகலாம். கோயில் எங்கள் வீட்டிலேருந்து 30 நிமிஷம் இருக்குது. என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குற எல்லாருக்கும் இந்த கோயில் ரொம்ப தெரிஞ்ச ஒரு இடமா இருக்கும். ஏன்னா அடிக்கடி நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி வீடியோ தான். ஆனால் அவங்களுக்கு இந்த கோயிலை பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை என்னடா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கோயில்லையே போய் உட்காந்துக்கிட்டு இதையே காமிச்சிட்ருக்கான்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு போய்க்கோங்க. ஓகேவா? எனிவே கோயிலுக்கு என் பொண்ணை தான் ட்ரைவ் பண்ண சொன்னேன், என் பெரிய பொண்ணை. அவளுக்கு தூக்கமே சரியாகலை. நேற்று அவள் ஒரு பூல் பார்ட்டிக்கு போயிட்டு ஒரு 4-5 மணி நேரம் தண்ணிக்குள்ளே வெயிலில் செம்ம ஆட்டம். வீட்டுக்கு செம்ம டயர்டு, தூங்கிட்டா. இருந்தாலும் தூக்கம் பத்தலை, எனக்கு இன்னும் தூக்கம் வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கா. டயர்டாக இருக்கா. பார்த்தாலே என்னமோ எந்திரிச்சு அப்படியே பெட்லேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கா. எனிவே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. போய் பார்த்தா பால் குடமும் காவடி ஆட்டமும் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி எனிவே பால் குடம் நான் மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவங்களை எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிகிட்டு வரணும்ல. அதனால் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பால் குடம் தூக்கிட்டு போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு காவடியெல்லாம் தூக்கிட்டு போய் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்கிறவங்கள பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருந்தேன். என் பெரிய பொண்ணு ஃபஸ்ட் டைம் வரனால அவளுக்கு இவ்வளோ சத்தம் எல்லாம் கேட்டோடனே ஒரே டிஃப்ரெண்ட் இருந்த தூக்கம்லாம் தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெளியே ஒரு வேல் வச்சுருந்தாங்க. அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு 3 பேரும் அப்படியே போய் 2 சேர் எடுத்து உட்காந்தோம். நான் அதுக்குள்ளே உள்ளே போய் முருகர்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. அபிஷேகமும் ஆரம்பிக்கல, அலங்காரமும் எதுவுமே ஆரம்பிக்கலையா. சரி வெளியே கொஞ்ச நேரம் உட்காருவோன்ட்டு வெளியே உட்காந்துட்டு இவங்க ஆடுற காவடி எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக ரசிச்சுட்டு இருந்தப்போ ஸ்டேஜில் பார்த்தா வீணையை வச்சுட்டு ஒரு ஃபியூ லேடிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வீணை வாசிக்கிறது கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னாங்களா. நான் போய் 2-3 பேர்த்துக்கும் சர்பத் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம நன்னாரி சர்பத் தாங்க கொடுத்தாங்க. ஏதோ இந்த கோயிலுக்கு இந்த வைபெல்லாம் பார்த்தா நம்ம இந்தியாவில் ஏதோ திருவிழாக்கெல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீலிங். நான் இந்தியாவை மிஸ் பண்ணாத ஒரு இடம் அந்த சவுண்டு, அந்த தாளம் மேளம், அந்த கச்ச கச்ச கச்சன்னு டான்ஸு பாட்டு, அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே இந்தியாவில் ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்களே சொல்லுங்கள், இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தோணுது தானே இந்தியாவில் இருக்கிறோன்னு. ப்ளஸ் நான் மற்ற கோயிலெல்லாம் இங்கே ஆல்ரெடி கட்டி முடித்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக லேண்டெல்லாம் நல்லா சிமெண்ட் போட்டு அப்படி இருக்குமா. ஸோ அது வேறு வைபில் இருக்கும். இங்கே இப்போ தான் லேண்டு வாங்கி கோயிலை கட்ட போகிறாங்க. ஸோ லேண்டெல்லாம் இப்போ கூட ராவாக அப்படியே கல் மண் குத்திட்டு செடி கொடி அப்படி இருக்கா. ஸோ ஏதோ இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் தாங்க இங்கே இந்த கோயிலுக்கு வந்தால்.
எனிவே உள்ள அபிஷேகம் ஆரம்பித்தனால நான் மட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டு குழந்தைங்க வெளியே உட்காந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பரதநாட்டியம் ஈவெண்ட்ஸு, சிங்கிங்கு, ஸ்லோகம் சொல்கிறது, திருப்புகழ் பாடுறது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்க வெளியே உட்காந்துட்ருக்காங்க. நான் மட்டும் உள்ளே வந்து சரி நம்ம அபிஷேகம் பார்க்கலாம். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அபிஷேகம் பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள், நோய் எல்லாம் குணமாகும், நம்ம மனசில் இருக்கிற சங்கடம் எல்லாம் ரொம்ப கம்மியாகும்னு சொல்லுவாங்க. நான் தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேனே, நான் எக்ஸ்ட்ரீம்லி இமோஷ்னல் பர்சனுங்க. கோயிலுக்குள்ளே வந்து இந்த அபிஷேகத்தை பார்த்த உடனே கண்ணிலேருந்து சும்மா படபடன்னு தண்ணி, ஏனே தெரிலங்க. எவ்ரி டைம் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பார்த்தா அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியாத அழுகதாங்க எனக்கு. முருகப்பெருமாள் தான் கூட நின்று எல்லா கஷ்டத்தையும் நீக்கி தரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எனிவேஸ், அபிஷேகம் சூப்பராக இருந்துச்சு. இந்த விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். நான் இங்கே நிறைய கோயிலுங்களுக்கு போயிருக்கேன் யூஎஸில். நான் நிறைய ஊரில் இருந்திருக்கிறனால அந்த ஒரு பாகியம் எனக்கு கிடச்சிருக்கு. என்னமோ தெரிலங்க, இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த ஃபீலிங் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அது மட்டும் இல்லை, இங்கே அர்ச்சகர்கள் கூட எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப அந்த கடவுளுக்கே அவங்கள அப்படியே அர்ப்பணித்து, எனக்கு தெரியல, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். எல்லாரும் அப்படி தான் எனக்கு தெரியும். எல்லா கோயிலில் இருக்கிற அர்ச்சகருமே கடவுளுக்காக தான் இருக்காங்க, அவங்களுக்காக தான் சமர்ப்பிச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் எனக்கு தெரியுது. பட் என்னமோ இந்த ஒரு கோயிலில் இந்த அர்ச்சகர்கள் பண்ணுற அந்த அபிஷேகமும் சரி, அலங்காரமும் சரி, அர்ச்சனையும் சரி, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்கள அப்படியே 200% அவங்க கடவுளுக்காகவே கொடுத்து பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவ்ரி சிங்கிள் டைம்ங்க அலங்காரமும் சரி, அபிஷேகமும் சரி, அர்ச்சனையும் சரி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ மெஸ்மரைசிங்காக, அதாவது கண்ணு சிமிட்டுனா எங்கே இதை மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி எல்லாரும் பார்த்துட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனிவே, வெயில் ரொம்ப ஆரம்பிக்க வெளியேருந்து குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் அப்படியே உள்ள கோயிலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுமே ஒரு கட்டி முடிக்காதனால ஒரு சின்ன ஒரு ரூம் தான் இது. ரூமில் ஒரு ஓரமாக கடவுளை வச்சுருக்காங்க. பாக்கி ஃபுல்லாக நாங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கான இடம். அதனால் உள்ளேயும் ரொம்ப சூடாக ஆரம்பிக்குது. கூடி சீக்கிரம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துலையாச்சும் இந்த முருகருக்கு ஒரு கோயில் இருக்கும், கண்டிப்பாக கட்டி முடிச்சிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இது உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியும் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த கோயில் சொல்லி நான் இந்த வீடியோவை போடுறதில்ல, இவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறதில்ல, இவங்க என்கிட்ட ப்ரமோட்டும் பண்ண சொல்லலை. ஆனால் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த டெக்ஸஸ் லிபர்ட்டி ஹில்லில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு டொனேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை டைரெக்டாக ரீச் அவுட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் ரீச் அவுட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டொனேட் பண்ணுறதானா பண்ணுங்கள். எப்படியோங்க எங்கள் ஊர் முருகனை, அதாவது லிபர்ட்டி ஹில் ஆஸ்டின் டெக்ஸஸில் இருக்கிற முருகரை உங்கள் வீட்டோட டிவிலையும் உங்கள் கையில் அடங்குற ஒரு ஃபோனுக்குள்ளேயும் என்னால் கொண்டு வந்து உங்களுக்கு தர முடியுதுன்றது என்னோட ஒரு பெரிய பாக்கியமாக தாங்க நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா நான் பாருங்கள், எங்கேயோ பிறந்து வளர்ந்து எங்கேயோ படித்து எங்கெங்கேயோ இருந்து இந்த ஊருக்கு இப்போ வந்து இந்த முருகர் கோயிலோட வீடியோஸை அடிக்கடி எடுத்து உங்கள் எல்லாரும், அதாவது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் எல்லோரும் இதை பார்க்குறது வந்து இது என்னோட ஒரு பாக்கியம். கடவுள் என்னை வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நியமிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இதை விட பெரிய வாரம் ஏதாச்சும் வேணுமா முருகனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு? அதனால் எங்கள் ஒரு முருகன்கிட்ட கண்ணை மூடி மனசை திறந்து வேண்டிக்குங்க. கண்டிப்பாக நல்லது நடத்துவார் உங்களுக்கு நம்ம முருகர். ஓகேவா? அதான் நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மோளு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே நம்ம முருகருக்கு இன்றைக்கி தான் பர்த்டேனதும் என் சின்ன பொண்ணு ஒரே குஷி. ரியலி அம்மா, முருகருக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டேவா? வாவ், நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு எல்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தான். அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ அவர் குளிச்சுட்டு இருக்கிறாரு, எல்லா அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை வந்து அலங்காரம் இன்றைக்கி பண்ணுவாங்க, ஸ்பெஷல் மேக்கப்பாக இருக்க போகுது, நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னப்போ அவள் ஒரே எக்ஸைட்டட், எப்படா கர்டன் திறக்குவாங்க, எப்படா முருகரை நமக்கு காட்டுவாங்க அப்படின்னு. கர்டன் க்ளோஸ் பண்ண உடனே நான் வந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேல்மாறல் முடித்த உடனே வெளியே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க, அன்னதானம். ஸோ சரி வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு வெளியே போனால் செம வெயில். அப்புறம் நல்ல சுட சுட தக்காளி சாதமும் நல்ல சுட சுட தயிர் சாதமும் இருந்துச்சுங்க. என்னடா சுட சுடன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நிஜமாலுமே தயிர் சாதம் சூடாக தாங்க இருந்தது. அவ்வளோ சூடு இருக்குங்க, ஆறவே ஆறலை. அப்படியே சூடாக தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு தக்காளி சாதம் செமையாச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வெயிட்
பண்ணிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் திருப்பி கோயிலுக்குள்ளேயே போய் உட்காந்துடலாம், நல்ல இடம் பிடிச்சு முன்னாடி உட்காந்தாதான் நம்ம முருகனோட அலங்காரத்தை பக்கத்துலேருந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு உள்ளேயே போயிட்டோம். உள்ளே போய் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு சரி கந்த சஷ்டி கவசம், அப்புறம் கந்த குரு கவசம், வேல் மாறல் இன்னொரு தடவை படிக்கலாம் நாங்கள். ஸோ எல்லாத்தையும் இன்னொரு தடவை படித்து முடித்த உடனே கரெக்டாக கர்டன் ஓப்பன் பண்ணாங்க. அலங்காரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. இது தாங்க என்னால் உங்களுக்கு பண்ண முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி. நல்லா பாருங்கள். ஆரத்தி அர்ச்சனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. முருகரோட அலங்காரம் அட்டகாசமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தார் நம்ம முருகர். எனிவேஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ கொஞ்சம் லெமன் ரைஸும் சுண்டலும் கேசரியும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ரொம்ப திருப்தியான பாசிட்டிவான டேவாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரஞ்சினி. எங்கள் டெக்ஸஸ் முருகன் கிட்ட வேண்டதெல்லாம் வேண்டிக்கிட்டீங்களே, எல்லாம் சரியாயிடுங்க. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.